அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். நீங்க என் கூட அமர கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? சித் உன் கூட எங்கேயும் வர மாட்டான், புரிஞ்சுதா? என்கிட்ட நீ உன்னோட பெங்களூர் ஃப்ரெண்டை பத்தி சொன்ன இல்லையா? அவனோட நம்பரை கூட. இப்ப நித்யா எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நித்யா நல்லா இருக்காங்கண்ணா. ஒருவேளை அந்த நித்யா இடத்துல நம்ம பொண்ணு நத்தாஷா இருந்திருந்தா? நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்திலே உங்க எல்லாருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சித், எங்க போற? தினமும் எங்க போறேன்னா அங்கதான், ஆஃபீஸ். எதுக்கும் கவலைப்படாத, நான் யாரையும் பார்க்க போல. வாட்? ஏன் அப்படிலாம் என்ன பார்க்குற? இன்னைக்கு சண்டே சித். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்ண போற? ரிலாக்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சித். இல்ல, உன்னால புரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவு சின்ன விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்? இட்ஸ் ஓகே சித். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் நடக்கும். இட்ஸ் நாட் ஓகே. என்னோட நிலைமையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இரு சித். இப்போ எப்படியும் நீ ரெடி ஆயிட்டல, அதனால நானும் போய் இப்போ ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சித், அதுக்கப்புறம் நீ என்ன எங்கேயாவது தனிமையான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறியா சித்? அங்க வேற யாரும் இருக்க கூடாது. ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நான் ஏன் திரும்ப திரும்ப அந்த பொண்ணையும் நினைச்சு கவலைப்படுறேன்னு தெரியலையே. நித்யா, நீ அமரை கூட்டிட்டு வரேன்னு தானே போனேன். ஆனா இப்ப இந்த விநாயகரை நான் வந்துட்டு இருக்கும் போது விநாயகரை பார்த்தேன். என்னால அமரதான் என் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இவர் நம்ம கூட இருந்தாலாவது நமக்கு வாழ தைரியம் கிடைக்கும்ல. இன்னைக்கு எல்லாரோட வீட்லயும் விநாயகருக்காக பூஜை பண்றாங்க. நம்ம வீட்லயும் அவருக்காக பூஜை பண்ணலாம். 11 நாள் தொடர்ந்து விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம். கண்டிப்பா 11 நாளுக்கு அப்புறம் நாம பண்ற பூஜையில இவர் சந்தோஷப்பட்டு அமர திருப்பி அனுப்பிடுவாரு. நீங்க எதுக்காக என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன் அத்தை. இவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்க வேணா பாருங்க அத்தை, இன்னையில இருந்து 11வது நாள் விநாயகர் நம்மளோட அமர நம்ம வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்துருவாரு. ரோகிணி, நீ போய் ஆரத்தி தட்டை கொண்டு வாமா. சரிங்க அத்தை. உங்களை வச்சு 11 நாளுக்குள்ள அமர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணிருக்காள். இப்ப என்னோட சத்தியத்தையும் கேட்டுக்கோங்க. அவ சொன்ன அதே 11 நாளுக்குள்ள இந்த சாஸ்திரி குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன். இதுதான் என்னுடைய சத்தியம். அதாவது இவங்க கதையை முடிச்சிருவேன். The end. Story finished. நீ எப்பவும் இங்க வரமாட்ட தானே? அப்புறம் எதுக்கு இப்போ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க?
உண்மையான பக்தனோட வேண்டுதல் இங்க நிறைவேறுமா ஆகாதான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ இப்போ என்ன சொல்ல வர? கடவுள்கிட்ட வேண்டிக்க தான் நீ இப்போ இங்க வந்திருக்கியா? ஆனா உன்கிட்ட என்ன இல்ல சார்? உனக்கு தேவையான எல்லாமே உனக்கு இருக்குல்ல. உனக்கா வேணா நான் வேண்டிக்கிறேன். எது எப்படி நடந்தாலும் சரி, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க. கடவுளே, சித்த நித்யா கிட்ட இருந்து காப்பாத்துங்க. திரும்பவும் நித்யா எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. நித்யாவுக்கு அவங்க கேள்விகளுக்கான பதிலை கொடுங்கம்மா. அவங்களுக்கு நிம்மதியை கொடுங்க. திரும்பவும் நித்யா முகத்தை நாங்க 2 பேரும் என்னைக்கும் பார்க்க கூடாது. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு. ஆனா கடவுள் எப்பவுமே என்னைக்கு தப்பு பண்ண மாட்டாங்க. யாருக்கு எது வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க என்ன பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும். நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்க 2 பேரோட வேண்டுதலையும் அம்பாள் நிறைவேற்றுவா. அடேங்கப்பா, ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு நித்யா. அதனால தான் பணத்தை செலவு பண்ணாமலேயே பெங்களூரை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். காலையில கோயில்ல, நைட்டு சித்தார்த் வீட்டில், அடுத்த நாள் காலையில ஃப்ளைட் ஏறி நாக்பூருக்கு வந்துட்டேன். வா, அப்படின்னா பெங்களூர்லயும் நான் என்ன பண்றேன்னு யாரையோ வச்சு கண்காணிச்சிருக்கல. என்ன பண்றது நித்யா, பேருக்கா இருந்தாலும் நீ என்னுடைய மனைவியாச்சே, உன்னை கண்காணிக்கணும்ல. நீ இப்ப இந்த மாதிரி முறைக்கிறத நிறுத்து. இப்ப நீ டீட்டெயிலா நேத்து நைட் சித்தார்த் வீட்டுல என்ன நடந்துச்சோ அப்படியே சொல்ற. அவனை பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சிருப்பேன்ல. நித்யா, கேக்குறான்ல, சொல்லு. எதுக்கு இப்படி முறைக்கிற? சட்டப்படி பார்த்தா நான் இன்னும் உன்னுடைய ஹஸ்பண்ட். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க உரிமை இருக்கு. இன்னைக்கு தெரியாம கைய வச்சுட்ட, அதனால நான் உன்னை விடுறேன். ஆனா நாளையில இருந்து அடுத்த 11 நாளுக்கு என் மேல கைய வைக்க முயற்சி பண்ணா கூட நான் நிச்சயமா உன்னோட ஒரு கைய உடைச்சு இன்னொரு கையில கொடுத்துருவேன். இத பாரா, என்னைய மிரட்டிட்டு போறாவ. இவ யார மிரட்டிட்டு போயிருக்கான்னு அவளுக்கு தெரியல போல இருக்கு. பெங்களூர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ அமர் கிட்ட என்ன சொன்ன? அமர் உன்கிட்ட என்ன சொன்னா? அமர் எதுக்கு உன் கூட வரல? அவர் வரலக்கா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க பொரியல் பண்ணிட்டு இருக்கீங்களாக்கா? சரி, நான் அரைக்கிற வேலையை பாக்குறேன். வேண்டாம் நித்யா, நான் அரைச்சிட்டேன். சரி, நான் வெஜிடபிள்ஸாவது கட் பண்றேன். சாலட்காக வெஜிடபிள்ஸ் கூட நானே கட் பண்ணிட்டேன் நித்யா. நீ டயர்டா இருப்பேன்னு தெரியும், அதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேன். தேங்க்ஸ்க்கா. நித்யா,
பெங்களூர்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ அமர் கிட்ட என்ன சொன்ன? அமர் உன்கிட்ட என்ன சொன்னா? அமர் எதுக்கு உன் கூட வரல? அவர் என் கூட வரலக்கா. இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்றது? ஆனா நித்யா, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நான் உங்ககிட்ட சொல்றதால நடந்த விஷயங்கள்லாம் மாறிடுமா என்ன சொல்லுங்க? இப்ப இவ உண்மையிலேயே பைத்தியம் ஆயிட்டா. இவ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, சொல்ல வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு யாரும் இங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. நீ இப்ப எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? நித்யா தான் திரும்ப வந்துட்டால்ல? ஆனா அவ பெங்களூர்ல என்ன நடந்ததுன்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ அவகிட்ட கேட்டியா? என்ன தவிர அவகிட்ட எல்லாருமே கேட்டுட்டாங்க. ஆனா அவ யார்கிட்டயும் எந்த பதிலையும் ஒழுங்கா சொல்லவே இல்லை. பெங்களூர்ல இருந்து அமரை திரும்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆனா அவளால கூட்டிட்டு வர முடியல. அதனாலதான் அவ பதில் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் தேவயானி. ஒருவேளை பெங்களூர்ல நடந்ததை பத்தி நம்ம கிட்ட சொன்னால்னா, ஒருவேளை அதை கேட்டு நாமளும் கஷ்டப்படுவோம்னு நினைச்சு கூட அவ நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாம் இல்லையா? என்னன்னு தெரியலையே. ஆனா என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும். அவ இங்கிருந்து போகும்போது எந்த நித்யாவா போனாலோ அந்த நித்யாவா அவ திரும்ப வரலன்னு மட்டும் தெரியுது. ஆனா நீ பயப்படாத. அவ கூட ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வந்திருக்கா. விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணி 11வது நாள்ல எப்படியாவது அமரை திரும்ப கொண்டு வந்துடும் அவ சொல்லியிருக்கா நம்பிக்கையோட. எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா என்கிட்டயாவது என்ன நடந்ததுன்னு சொல்லலாம்ல. நான் அமருக்கு அம்மா இல்லையா? எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவ அங்க நடந்ததை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டா. அவ என்னன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேங்கிறா. நான் அவகிட்ட பாசமா தான் கேட்டேன் மாமா. ஆனா அவ எனக்கு பதில் சொல்லாமையே அங்கிருந்து போயிட்டா. உன்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் நித்யா. எதுவும் கேட்க மாட்டேன். உன்னோட இந்த கண்ணீரே எனக்கான பதில சொல்லிடுச்சு. உனக்கு பெங்களூர்ல என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா புரியுது நித்யா. என்னாச்சு சார்? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் எதுவும் யோசிக்கலையே. சார், ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கூட இருந்தும் நான் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன். உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. அமருக்கு எதுவுமே ஞாபகம் வரல மாமா. அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். ஆனா ஒண்ணுமே அவருக்கு ஞாபகம் வரல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரோட பழச எல்லாத்தையும் அவர் மறந்துட்டாரு மாமா. நம்ம எல்லாரையும் அவர் மறந்துட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நதாஷா. நான் எதுக்காக அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்? அப்படி என் முகத்துல என்ன இருக்கு? எதுக்காக என்னைய புருஷன்னு சொல்றான்? நித்யா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அமரை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுன்ற மிஷன்ல நீ மட்டும் இப்ப தனியா இல்லை. நானும் இப்போ உன் கூட இருக்கேன். ஆமா நித்யா, இன்னொரு முக்கியமான விஷயம், நாம 2 பேர் மட்டும் தனியா இல்லை. நம்ம 2 பேருக்கும் துணையா அந்த விநாயகர் இருக்காரு. அவரோட ஆசீர்வாதத்தால நம்ம அமர் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரதான் போறோம். நித்யா, நீ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நாம நிறைய போராட வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நித்யா, நம்ம அமர் எப்படி சித்தார்த்தா மாறினான்ற விஷயத்தை நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நித்யா. ஆனா நித்யா, எந்த நிலைமையில மிஸ்டர் ராவோட மகளை அமர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். அதுவும் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். எங்க பாரு சார், நான், நீ, மாம், டாட், நம்ம எல்லாரும் அந்த நித்யாக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம்.
நீ அவங்களோட அமர் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வச்சோம். ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க மென்டலி அன்ஸ்டேபிள். இது நித்யாவோட ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட சொன்னாரு. இன்னும் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வருமா. அதுக்கப்புறம் யார அவங்க முதல்ல பாக்குறாங்களோ அவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்களாம். இங்க பாரு, அவங்க மேல நமக்கு சிம்பத்தி இருக்கலாம். ஆனா அவங்க ப்ராப்ளம்ஸை எடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆக்கிக்க கூடாது. நித்யா, ஒரு விஷயம் சொல்லு. நீ அங்க பெங்களூர்ல இருக்கும்போது உன்னை யாராவது ஃபாலோ பண்ணி வர மாதிரி நீ ஃபீல் பண்ணிருக்கியா? யோசி நித்யா, நல்லா யோசனை பண்ணிப்பாரு. உன்னை யாராவது வாட்ச் பண்ற மாதிரி உனக்கு தோணுச்சா? சரி விடு. இப்போ இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். வேற ஏதாவது பேசலாம். எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி டென்ஷனாவே இருப்ப? எனக்கு பின்னாடி யாராவது என்னை ஃபாலோ பண்றாங்களான்னு நான் கவனிக்கல மாமா. ஆனா எனக்கு ஆகாஷை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் மாமா. ஏன்னா நான் பெங்களூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறேன். நான் எங்க போனேன், யாரை பார்த்தேன், யார்கிட்ட எப்போ பேசினேன், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் வீட்ல இருந்தே ஒண்ணு விடாம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டான் மாமா. என்ன ஆகாஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷனா பாத்தீங்களா? நித்யா தெரியாம இங்கே தூங்கிட்டாங்க. தெரியாம தூங்கல. பண்டிதர் நித்யாவை தனியா தான் தூங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப புரியுதா? தனியா தூங்கணும்னு சொன்னாரா? ஆமா, இன்னையில இருந்து இன்னும் 13 நாளைக்கு நித்யா இங்க தான் தூங்க போறா.